ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா கிண்டியில் இருக்க கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே இருக்குது. பிலோ 5 இயர்ஸ் கிட்ஸுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் சென்னையில் இது ஒரு பக்காவான ஸ்பாட் தான். பார்க்கிங் ஃபீஸ் ஒரு 50 ருபீஸ் கேட்டாங்க. கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் 2 குட்டீஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க பிலோ 5 இயர்ஸ் ஓல்டு தான். என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 60 ருபீஸு, பிலோ 5 இயர்ஸ் ஓல்டுன்னா ஃப்ரீ தான். எபோவ் 5 இயர்ஸ் டு 12 இயர்ஸ்னால் 10 ருபீஸு. உள்ளே என்ட்ரானுமே இந்த மாதிரி ஜூவோட லே அவுட் கொடுத்துருந்தாங்க. எங்கெங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மான் தான் இருந்தது. மானை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது ஒரு டைனோசரஸ் மூவியில் வர பெரிய கேஜ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரியே ஒரு பேர்ட்ஸ்க்காகவே வச்சுருந்தாங்க. அது ஃப்ரீயாக பறக்கிறதுக்காக. ஃபாரின் பேர்ட்ஸஸ், லோக்கல்லி இண்டியன் பெக்குலியராக இருக்கிற எல்லா பேர்ட்ஸஸுமே இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தாலும் ரொம்ப க்ரீனரியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வெளியே இருக்க பொல்யூஷனு, டிராஃபிக் சவுண்ட் எதுவுமே உள்ளே கேட்கவே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்னேக் தான் பார்த்தோம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே ஸ்னேக் அண்ட் க்ரொக்கடைல் பார்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே என்ட்ரி ஃபீஸும் செப்பரேட்டாக கொடுத்து தான் உள்ளே போகணும். நாங்கள் வந்து பிலோ 5 இயர்ஸ் 2 கிட்ஸை கூட்டிகிட்டு போனனால நாங்கள் இந்த பார்க்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மோரோவர் எங்களுக்கு ஸ்னேக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்காதுங்கிறனால நாங்கள் போகலை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எபோவ் 10 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு மேபி அவங்க எஜுகேஷன் ஓரியன்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எகெயின் இன்னொரு வெரைட்டி ஆஃப் மான் தான் பார்த்தோம். அது அழகாக பொம்மை மாதிரி இருந்துச்சு. மான்லேயே ஒரு 3-4 வெரைட்டி ஆஃப் மான் வச்சுருந்தாங்க. அந்த மான் கூட எங்கள் வீட்டு பசங்கள்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்கன்னு கேளுங்க. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? இட்லி சாப்பிட்டியா? இப்படி தாங்க ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. நெக்ஸ்ட்டு முயல் இருக்குன்னு பார்த்தா முயலோட பேரில் ஒரு கெஃபே வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைமில் போயிருந்தோம். அப்போ டீ காஃபி மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. வேறு எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, எல்லாம் காலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாேருக்கும் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அடுத்தது பார்க்க போனோம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய ஆஸ்ட்ரிச் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈமு கோழி தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரீட் மங்கீஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் வச்சுருந்தாங்க. ஒரிஜினலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குற மங்கீஸ், டக்ஸு, கிளி, மயில், ஆமன்னு யூஸ்வலாக நம்ம பார்க்குறதுனால நமக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. ஆனால் இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 60ங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. பட் கிட்ஸுக்காக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை.
இங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பார்க்கில் டக்குன்னு டைம் முடிஞ்சிடுச்சு. சரி பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா பெசன்ட் நகர் பீச் தான் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ 8 கிலோமீட்டர் தானேன்னு உடனே அங்கே கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம் போனனால ரொம்ப சில்லுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போ பீச் போனாலுமே இந்த ரிங் போட்டு விளாடுவோம். அப்படி தான் நாங்கள் 3 ஜெயித்தோம். ஒரு கிருஷ்ணர் 2 ஃப்ளவர் வாஷ் கிடச்சிச்சு. அப்படியே ஹாப்பியாக பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.